எல்லாரும் பேரண்ட்ஸும் தன்னோட குழந்தைய காப்பாற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட தப்பான முடிவால் அவங்களோட 6 குழந்தையோட உயிர் பறி போயிடுச்சுங்க. இங்கிலாண்டில் டெர்பியில் மிக் பிலிபோர்ட் அவரோட மனைவி பேர் மேரிட் பிலிபோர்ட். இவருக்கு மொத்தம் 17 குழந்தைங்க. ஸோ 17 குழந்தைங்களுமே அவர் மனைவிக்கு பிறக்கல. அவருக்கு நிறையா பெண்களோட தொடர்புல இருக்கார். ஸோ அதனால் அவங்க மனைவிக்கு பிறந்தது 6 குழந்தைங்க தான். மற்ற எல்லா குழந்தைகளுமே வந்து அவர் நிறைய கேர்ள் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததில் உருவான குழந்தைகள் தான். ஆனால் இவர் வந்து ஒரு பொண்ணோட தான் லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். அந்த பொண்ணோட பேர் வந்து லிசா வில்லியம்ஸ். ஸோ 2 பேரோடையும் ஒரே வீட்டில் தாங்க இவர் வாழ்ந்திருக்காரு. இதுக்கெல்லாம் அவங்க மனைவி எப்படி ஒத்துழைச்சாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. அவர் கொஞ்சம் சைக்கோபாத். அதுபோல் அவங்க மனைவி அவர் அடிப்பார். இது இன்வெஸ்டிகேஷன் அப்போ தெரிஞ்சது. இப்போ என்னென்னா லிசா வில்லியம்ஸ் வந்து கொஞ்சம் கால பிறகு மிக் பிலிபோர்ட்டுக்கு லிசா வில்லியம்ஸனுக்கு சண்டை வந்துடுது. சண்டை வந்தனால லிசா வில்லியம்சன் அவங்களோட குழந்தைய கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இந்த நேரத்தில் மிக் பிலிபோர்ட்டுக்கு கோபம் வருதுன்னு அவரோட குழந்தை போயிருச்சுன்னா இப்போ வாழ்றது பெரிய வீடை வந்து இங்கிலாந்து வாங்கிடும். ஏன்னா அவர் வாழ்கிற வீடு வந்து இங்கிலாண்டில் கவுன்சிலிங் ஹவுஸில் தான் வாழ்கிறாங்க. கவுன்சிலிங் ஹவுஸ்னால் கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட வசதி கம்மியாக இருக்கவங்கள்ட்ட வீடை கொடுப்பாங்க. அது மாதிரி வீட்டில் எத்தனை பீப்புள் இருக்காங்களோ அதுக்கேற்ற பெரிய வீடாகவும் சின்ன வீடாகவும் கொடுப்பாங்க. ரெண்ட் வாடகையும் ரொம்ப கம்மி. ஸோ அவருக்கு 17 குழந்தைனால தான் பெரிய வீடை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அவர் கேர்ள் ஃப்ரெண்டு போயிருச்சுன்னா இவருக்கு இந்த பெரிய வீடு கிடையாது. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மொத்தம் 5 குழந்தைங்க. அதில் இவருக்கு 4 குழந்தைங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவருக்கும் பிறந்தது. அதனால அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ நம்ம வாழ்கிற வீட்டில் நம்ம பிள்ளைங்க தூங்குற ரூமில் ஃபயரை வைப்போம். வச்சுட்டு இதுக்கெல்லாம் காரணம் லிசா தான் பண்ணியிருக்கான்னு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்போம். கம்ப்ளைண்ட் கொடுத்து லிசாட்ட என் குழந்தைங்க 4 இருக்குது, அந்த குழந்தைங்க எனக்கு வேணும் அப்படி கேஸை போடுவோம் அப்படின்னு மிக் பிலிபோர்ட் அவர் மனைவிட்ட சொல்கிறார். அது மாதிரி மே 11, 2012 நைட்டு 3:45 அவர் பிளான் பண்ணுற மாதிரி பெட்ரோல் கேனை வீட்டுக்கு வெளியில் வச்சுட்டு ஃபயரை பற்ற வைக்கிறாரு. ஜன்னல் வழியாக காப்பாற்றலாம்னு நினச்சி. ஆனால் குழந்தைங்க 3 ரூம்லேயும் ஸ்ப்ளிட் பண்ணி படுத்துருக்காங்க. இது அவருக்கு தெரியல. அது மாதிரி அவர் பிளான்லேயே மெயின் ஜன்னல் வழியாக காப்பாற்றுறது. ஆனால் ஜன்னல் பூட்டி இருக்குது. இதுவும் அவருக்கு தெரியலை. மேலே ஏறன்னு நினைக்கிற பார்த்தா ஃபயர் ரொம்ப எரியுது. குழந்தைகளை காப்பாற்றலாம் நினச்சி ஜன்னலை எப்படியோ திறக்கவும் முடியல, உடைக்கவும் முடியல. அதே ஸ்பாட்டில் 5 குழந்தைகளை இறந்துருச்சு. ஒரே ஒரு குழந்தை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாலும் காப்பாற்ற முடியல. ஏன்னா 13 வயசு குழந்தை உடம்பு ஃபுல்லாக ஃபயர் பட்டனால காப்பாற்ற முடியல. போலீஸ் இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஃபயர் ஆக்சிடென்ட் நினச்சி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் போக போலீஸ்க்கே ஒரு விஷயம் கிளாரிட்டியாகவே கிடைக்கல. ஏன்னா வீட்டுக்கு வெளியில் எப்படி பெட்ரோல் ஊற்றி இருக்கும், அது மாதிரி எப்படி ஜன்னல் கிட்ட இவர் லேடரை வச்சு ஏறாரு. இவர் பேசுகிறத பார்த்தா கொஞ்சம் நடிப்பு மாதிரி தெரியுதுன்னு 2 பேரையுமே தனித்தனியாக விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது மேட்சே இல்லாமல் பேசுகிறத வச்சு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க.